ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ஸ்கூல் காலேஜ் திறக்க அதனால காலையில் படபடான்னு வேலை நடக்க நானே லேட்டாக தான் எந்திரிச்சேன். நல்லா தூங்கிட்டேன். என் பையனுக்கு எக்ஸாம் வேறு இருந்தான். லாஸ்ட் எக்ஸாம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் நல்ல மழைனால அதை இன்றைக்கி வச்சுருந்தாங்க. அவன் வேறு புலம்பிகிட்டே படிச்சுட்டு இருந்தான். அன்றைக்கி இந்த எக்ஸாம் வச்சுருந்தா முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் இன்றைக்கி காலைல 4:30 எந்திரிச்சு அவன் படிச்சுட்டு இருந்தான். நான் நேராக கிச்சன் போய் டக்குன்னு ஃபஸ்ட்டு அவனுக்கு டீ போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டீ அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி கழுகி அடுப்பில் போட்டுட்டேன். ஏன்னா 8 மணி 2 பேருக்குமே 8 மணிக்கு கரெக்டாக அவனுக்கு ஸ்கூலுக்கு போகணும், அவளுக்கு காலேஜ் போகணும். அதனால டக்குன்னு அவனுக்கு டீயை போட்டு கொண்டு கொடுத்துட்டு அவன் படிச்சுட்டு இருந்தான். சரி இன்றைக்கி ஒரு எக்ஸாம் தானே மோனே எழுதிடலாம் அப்படி சொல்லி அவனுக்கு அப்படி டீயெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு சரி சமையல் வேலை தொடங்கும் அப்படி சொல்லி நேராக கிச்சன் வந்தாச்சு. இன்றைக்கி டக்குன்னு ஏதாச்சும் சமைப்போம் அப்படி சொல்லி பார்த்தேன்னா உருளைக்கிழங்கு இருந்தான். இப்போ டக்குன்னு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாம் சொல்லி உருளைக்கிழங்கெல்லாம் நான் வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் இருந்தப்போ பொண்ணு சொன்னாமல் மோர் கறி போதும் அப்படி சொல்லி சொன்னான். சரி அப்போ 2 தயிர் டக்குன்னு எடுத்து மிக்ஸி ஜாரில் எடுத்து உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் மிளகு பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு ஒரு அடி அடிச்சாச்சுன்னா சூப்பராக தயிர் நல்ல இதாயிரும். அதுக்கப்புறம் ஒரு சீஞ்சட்டி எடுத்துகிட்டு கடுகு தாளிச்சிட்டு தயிரை ஊற்றுனா மோர் காய்ச்சியாச்சு. இவ்வளவுதான். டக்குன்னு சமையல் மேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஞ்சு எடுத்துடலான்னு சொல்லி 2 பேருக்கும் லெஞ்சு ரெடி பண்ணதுக்கு இவங்களுக்கு எப்போவுமே இந்த சாப்பாட்டில் கிண்டி வச்சு கொடுக்க தான் 2 பேருக்குமே பிடிக்கும். அதனால் ஒரு தட்டில் சோறை போட்டுட்டு மோரை ஊற்றி அப்படியே கிண்டியாச்சு. கிண்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு குட்டி டப்பாயில் உருளைக்கிழங்கு பொரியெல்லாம் எடுத்து வச்சு அவங்களுக்கு லெஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இவ்வளோ தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லெஞ்சு.